வணக்கம் நண்பர்களே. கண்ணு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குது. சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த இழப்பு எல்லாமே ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டம். என்ன மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டா இந்த காலகட்டத்தை உங்களால் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இது நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தான். கன்னி ராசி பல வர்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய சீதள சுபாவம் கொண்டிருக்கக்கூடிய 2வது உபராசி. அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்க உலக விஷயங்கள் எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். பேச்சிலையும் செயலையும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சுட்டுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் எப்போதுமே இருக்கும். சூழ்நிலையை தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய குணமும் உங்ககிட்ட கூடவே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய சௌகரியம் எப்படி இருக்குதுன்னு ஆராய்ஞ்ச பின்னாடி தான் அதை செயல்படுத்துவாங்க. நல்ல நடத்தை, வசீகரமான தோற்றம், படைப்பு திறன் அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் சரி, கொஞ்சம் இவங்களுக்கு தான் கட்டுறதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்கள நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய சுபாவங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய மத்தியம வயசுக்கு மேலே இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. அன்பான பேச்சாற்றல் இருக்கிறதால எல்லாரையுமே திருத்தி விடக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இயல்புனே சொல்லலாம். கன்னி ராசி பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கூச்சு சுபாவம், இந்த அச்ச உணர்வுங்கிறது இயல்பாகவே இருக்கும். இவங்களோட தோற்றத்தை வச்சு இவங்க வயசை நம்ம சொல்லிட முடியாது. அதே மாதிரி அதிக ஞாபக சக்தி கொண்டவங்க, நடுத்தரமான உயரம், இயற்கையான அழகு கொண்டிருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். கோவங்கிறது இவங்களுக்கு வர்றது அரிதான விஷயம். வந்தாலுமே 1-2 வார்த்தையிலேயே இவங்க அந்த கோவத்தை வெளிப்படுத்திடுவாங்க. அதாவது 1-2 வார்த்தையிலேயே பேச்சை நிறுத்திக்குவாங்க. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் இவங்ககிட்ட ஒரு நிதானங்கிறது இருக்கும். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. நான் கற்ற கல்வியை மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு தெரியாத கலையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா கலைத்துறையிலும் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கிறது அமைஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு வயது ஏற ஏற இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவ முயற்சியால் புகழோட உச்சிக்கு இவங்க வாழ்க்கையில் போக முடியும். மத்தியம வயசுக்கு மேலே பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். போதுங்கிற அளவுக்கு ஒரு தன வருமானம் தாராளமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓய்வு நேரத்தில் கூட உங்களுக்கு நாட்டம் குறைவு தான். சும்மா இருக்கிற நேரத்தில் கூட எதுலையாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் தான் இருக்கும். அறிவு, திறமை, பேச்சாற்றல் இது மூலமாக உங்களுக்கு பண வரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கல் வாங்கல உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் கவனமாக நடந்துக்கிட்டா பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை, ஆஸ்திக்கு ஒரு ஆண் குழந்தைன்னு பெரும்பாலானவங்களுக்கு கன்னிராசி அன்புகளுக்கு பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும். முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தா உங்களுடைய வாழ்வு சுபிச்சன்னு சொல்லலாம். ஆண் குழந்தையா இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பு தான். தந்தை வழி ரீதியான ஆதாயத்தை கன்னிராசி அன்புகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்குறப்ப உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், சித்திரை 1, 2 பாதம் அடங்கியிருக்குது. அதே மாதிரி கன்னிராசி அன்புகள் எப்போதும் ஒரு பொலிவான முகத்தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடியவங்க. புதன் தன்னுடைய சொந்த வீடான கன்னியில 15வது பாகையில் உச்சமடைகிறார். இதனால உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துட்டு வந்தாவே, சாதாரணமாகவே புத்தி சாதுரியம் மிக்க இருக்கக்கூடிய நீங்கள் உணர்ச்சி வசத்தால் சில நேரங்களில் நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் உணர்ந்துட்டாவே உங்கள் வாழ்வு சிறப்பு. தாய் மேலே மேலான அன்பு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தன்னுடைய துணை மேலேயும் அதிகப்படியான காதல் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. கன்னிராசி அன்புகள் பொதுவாகவே உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல பலனையே ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க தான். புத்திர பாக்கியங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நடக்காதவங்களா பெரும்பாலும் அமைஞ்சிருப்பாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில்னு வர்றப்ப தெரியாத கலையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா துறையிலையும் ஒரு அதிகப்படியான ஈர்ப்புங்கிறது இருக்கும். ஒரு துறையோட நிறுத்திக்கலாமல் 2-3 துறைகளையும் தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி, லாபம் இது எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஓவியம், நாடகம், சினிமா, நடனம், கணக்காளர், இந்த எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவங்க, வழக்கறிஞர், இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்போதுமே உங்களுக்கு சின்ன பணியில் சேர்ந்தாலும் சரி, வயது ஏற ஏற உங்கள் அனுபவ அறிவால் ஒரு புகழோட உச்சிக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக போக முடியும். உங்களுடைய இருக்கக்கூடிய சிறப்பான ஆற்றல் நீங்கள் உணர்ந்துட்டாவே உங்கள் வாழ்வு சிறப்பு.
உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியமான உணவு தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். என்னதான் சிற்றுண்டி பிரியராக இருந்தாலும் எதையுமே அளவோட தான் சாப்பிடுவீங்க. உங்கள் உணவில் அடிக்கடி பசும்பால் பல வகைகள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்குமே 3 வாரத்தில் உங்கள் ராசியை சொல்லலாம். கடன் விவகாரங்களை நீங்கள் தலையிட வேண்டாம். நோய் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தாவே உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பு. அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்களுக்கு விரலில் அடிக்கடி அடிபடக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாமே சிறப்பு. சில நேரங்களில் அஜீரண கோளாறு, முழங்கை, தோல் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, அலர்ஜி இந்த மாதிரி விஷயம் தான் உங்களை தாக்கும். இந்த காலகட்டங்களில் இதற்குண்டான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை உங்கள் வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கிட்டாவே எந்த ஒரு பெரிய நோய் பாதிப்புமே இல்லை. கன்னி ராசி அன்புகள் தொடர்ந்து வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்புனே சொல்லலாம். தொடங்கக்கூடிய தொழில் முயற்சியாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு. எல்லா வகையிலும் அனுகூலமான பலன் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இந்த காலத்தில் இந்த வாரத்தில் குறிப்பாக எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. ராசி அதிபதி புதன் 2-9 அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சந்திருக்குங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத வீண் விரையை ஏற்படுத்தா செய்யும். செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சுப செலவாக மாற்றிக்க பாருங்க. அரசு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு எல்லாமே சிறப்பாக இந்த வாரத்தில் இருக்குது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக செயல்பட போறீங்க. கொஞ்சம் போட்டிகளை சமாளிக்க மட்டும் கடினமாக உழைக்கிறது அவசியமே சொல்லலாம். எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலத்தில் ஆதாயங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு உங்களுடைய துணைக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அரசியல் கட்சி சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட கட்சி மாறலாமாங்கிற ஒரு எண்ணம் இந்த காலத்தில் மேலோங்கும். எதையுமே நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டா இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான அடித்தளம் கிடைக்கும். ராசியிலேயே குரு பார்வை தொடர்ந்து இருக்கிறதால பெரிய வரையும் எதுவுமே ஏற்பட இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் முன் ஆலோசனைங்கிறது அவசியம். அதே மாதிரி தந்தை ரீதியாக தாய் ரீதியான சொத்துக்கள் பிரிக்கிறதுல கொஞ்சம் சகோதர சகோதரிகளுக்கு இடையே கொஞ்சம் இடையூறு, மன உளைச்சல், மனசாபம் வரலாம். எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. வெளிநாட்டு மாதிரியான விஷயங்களை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த வாரங்களில் வெற்றி தரக்கூடிய விஷயம் நடக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தொழில் விஷயமா ஒரு கொஞ்ச காலத்துக்கு குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியூர் போகிறது, இல்லைன்னா வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே இந்த வாரங்களில் நடக்கலாம். அதே மாதிரி எதையுமே சரி, நீங்கள் யாருக்கிட்டையுமே சரி வெளிப்படையாக ஒரு எதிர்ப்பை காட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தாழ்ந்து போகிறது அவசியம். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அண்டை அயலாராக இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன மனப்பயதுங்கிறது இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. ஆடி பெருக்கன்னைக்கு மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர்றதும் முன்னோர் வழிபாடை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் சிறப்பு. இதனால பல சங்கடங்கள் இல்லாமல் போக முடியும். கன்னி ராசி அன்புகள் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காலமாக இருந்தாலும் இது வரைக்கும் பல பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். சில பிரச்சனை சந்திக்கிறதால மன ரீதியான சங்கடம் ஏற்பட்டிருக்கலாம். சகோதர வகையில், சகோதரி வகையில் ஏதாவது ஒரு மனசாபம் இருந்திருக்கலாம். இனி எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சில நேரத்தில் பூர்வீக சொத்து தகராறுங்கிறது மீண்டும் தலை தூக்குற மாதிரி இருக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் இருக்கலாம். இதில் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. பொறுமைங்கிறது அவசியம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய எதிர்கால சிறப்பு. எதிர்ப்பு, வியாதி, கடன் இது எல்லாமே குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 5-6 இடங்களுக்கு அதிபதியாக சனி பகவான் பதிகிறதால குடும்பத்தில் இனி எல்லா வகையிலும் யோகங்கிறது இருக்குது. பொருளாதார நிலங்கிறது சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. பிள்ளைகள் விஷயத்துல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம். எதிரிகளோட பாலங்கிறது இந்த காலத்தில் குறைஞ்சி தான் காணப்படும். சின்ன சின்ன தொல்லை வந்தாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு இந்த காலத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. புதிய வாய்ப்புகள் எல்லாமே ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசு வேலைக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நல்ல தகவல் கிடைக்கும். அதனால அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யலாம். இடமாற்றம் செய்கிறவங்களுக்கு, பழைய இடத்துக்கு மீண்டும் போகலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வீடுகளில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு. பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு தொழில் ரீதியாக விரோதம் ஏற்பட்டிருக்கும். மூடிக்கிட்ட இந்த தொழில் எல்லாமே இந்த காலத்தில் சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கின கடன் எல்லாமே ஒரு விடுகாலம் இப்போ பிறக்க போகுது. படிப்படியான கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை. வெளிநாடு போக வாய்ப்பு வரலையேங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பு. வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் இந்த காலத்தில் வரப்போகுது. அதே மாதிரி சொந்த வீட்டுக்கு சில பேர் குடியேறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த வார காலகட்டங்களில் நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாம். கன்னி ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும், விநாயக பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வர்றது நல்லது. கூடவே சவுந்தரநாயகி அம்மன் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயம் இல்லாமல் வாழ வைக்க முடியும்.
தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பதிவு எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.